திரு, ஷூட்டை கேன்சல் பண்ண சொல்லு. நம்ம இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். சித்தி, அவசரப்படாதீங்க. நான் நடிக்கலன்னு தானே சொன்னேன். ஆனா ஆட் ஷூட்டை கேன்சல் பண்ண சொல்லல. எனக்கு பதிலா திரு கூட மகா நடிக்கிறா. என்ன உளற திவ்யா? என்னாச்சு உனக்கு? நீயே வேண்டாங்கிற, நீ மகா நடிப்பாங்கிற. அவ ஒரு வேலைக்காரி, அவளை போய் நடிக்க சொல்ற. அவ நடிச்சா இந்த விளம்பரத்தை யார் பாப்பா? யார் இந்த முடிவு எடுத்தது? நான் தான் சித்தி இந்த டிசிஷன் எடுத்தது. பைத்தியக்காரத்தனமான டிசிஷன் இது. திரு, திவ்யா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் எப்படி நீ சகிச்சுக்கிட்டு இருக்க? கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ பத்தி உனக்கு தெரியுமா? மகாலாம் நடிச்சா நம்ம கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? சித்தி, கம்பெனியோட பிராண்ட் வேல்யூக்குலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. கண்டிப்பா இந்த ஆட் சக்சஸ் ஆகும். என்ன பேசுற திவ்யா? ஒரு வேலைக்காரி நடிச்சா எப்படி இந்த ஆட் ஹிட் ஆகும்? நீங்க சும்மா சும்மா அவளை வேலைக்காரின்னு சொல்லாதீங்க, அது தப்பு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மகா இந்த விளம்பரத்துல கரெக்டா நடிப்பா. கண்டிப்பா இது ஹிட்டும் ஆகும். சித்தி, எழுதி வச்சுக்கோங்க. திருவும் மகாவும் பேரா நடிச்சா கண்டிப்பா இது ஹிட் ஆகும். என்ன திரு இதெல்லாம்? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஆட் ஷூட் அரேஞ்ச் பண்ணது போய் போய் இவ கூட நடிக்கணும். இவ மட்டும் இந்த ஆட்ல நடிச்சா நம்ம கம்பெனி மொத்தமா ஊத்திக்கும். நோ திரு, நான் சொல்றேன், நிஜமா சொல்றேன். மகா எப்பவுமே ரொம்ப லக்கி. அவ நடிச்சா இந்த ஆட் கண்டிப்பா ஹிட் ஆகும். என்ன சொன்ன? மகா லக்கியா? இவ புருஷனே இவளை விட்டு ஓடி போயிட்டான். இந்த லட்சணத்துல இவ லக்கியா? என்ன பேசுற திவ்யா? இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க? வேற வழி இல்லாம தான். வேற வழி இல்லாமங்கிறதுனால மட்டும் இல்ல, மகா தான் இந்த விளம்பரத்துக்கு சரியான சாய்ஸ். அதையும் சேர்த்து சொல்லு திரு. உங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன், இவளை வச்சு ஆட் எடுத்தா நம்ம கம்பெனியோட பேரு நாறி போயிடும். சோஷியல் மீடியாவுல இந்த விளம்பரம் ட்ரோல் மெட்டீரியலா ட்ரெண்ட் ஆக போகுது. எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்க போறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படிலாம் எதுவும் ஆகாது சித்தி. நீங்க ஓவரா இமேஜின் பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க.